ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 10 ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த சுண்டக்காயுடைய மகத்துவம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. இது வடநாட்டில் இது ஊறுகாய்க்கெல்லாம் இந்த விதையெல்லாம் போடுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆஞ்சி நல்லா சுத்தப்படுத்தி கழுவிக்குங்க. இப்பயே கழுவிக்குங்க. ஒவ்வொருத்தர் இடிச்சிட்டு கழுவுவாங்க. அந்த விதையெல்லாம் பாதி அதில் போயிடும். நான் இப்பயே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இடித்து அதை அப்படியே போட போகிறேன். ஏன்னா இடிச்சிட்டு நம்ம கழுவும்போது அது கருப்பாக இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தர் கழுவிடுவாங்க. அது கொஞ்சம் தண்ணியோடு நம்ம இடித்தோன்னா கருப்பாகாது. இப்போ அதுக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தேவையான ஆயில் ஊற்றிட்டு இப்போது அந்த சுண்டக்காய் வத்தலை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. ஒவ்வொரு காய் ரொம்பவே கசப்பு இருக்கும். ஒவ்வொன்றும் கசப்பே இல்லை. இது சுத்தமாக கசப்பே இல்லை. நல்லா இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த சுண்டைக்காயோடவே ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கலாம். 2 சேர்ந்து வதக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுவும் வெந்துடும், இதுவும் வெந்துடும். ஓரளவுக்கு தான் வதக்கி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நிறம் மாறினதுமே ரொம்ப அதெல்லாம் வதக்க வேண்டாம். இப்போ இது தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நிறையா பாருங்கள், அந்த பாத்திரத்தில் விதையாக இருக்குது. அந்த அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க, விதையாக இருக்கிறதுனால. இப்போ அதே கடாயில் இன்னும் நிறைய கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். இது கொஞ்சம் ஆயில் வத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்றே எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக நல்லா பெருசாக இருந்தது. அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமே போட்டேன். அது நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் 2 தக்காளி, அதுவும் பொடியாக நறுக்கினது. நல்லா நிறம் மாறுற வரைக்கும், நல்லா தொக்கா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நல்லா தொக்கா வதக்கிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள். நீங்கள் குழம்புத்தூள் இருந்தால் போட்டுக்குங்க. இல்லைன்னா சாம்பார் தூள் இருக்குது இல்லைங்களா, அது கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்குங்க. ஏற்கனவே குழம்புத்தூள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு நம்ம வீடியோவில் இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போது அந்த புளி கரைச்சலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்தாலே போதும். இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயும் இதிலையே போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு. ஏன்னா கெட்டியாக தான் வைக்கணும், ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுண்டைக்காய் தோல் எல்லாம் தடிமன் ஆகிடும். கடிச்சாக்கா அது தனியாக அப்படியே நிற்கும். ஓரளவுக்கு குக்கு கரெக்டாக ஆனால் தான் அந்த சுண்டைக்காய் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா அந்த தோல் தடிமனாகிடும். எப்பயுமே வத்த குழம்புக்கு கொஞ்சம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கூட்டு குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், கொஞ்சம் இனிப்பு போடுறது வழக்கம். உங்கள் வீட்டில் வெல்லம்னா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அப்புறம் கால் மூடி தேங்காய். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். தேங்காய் வேண்டான்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி விட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். குழம்பு குவான்டிட்டி அதிகமாக வரும். புளிப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது கரெக்டாக தான் இருந்தது. நான் குழம்பு சேர்த்தி வேணுங்கிறதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த சுண்டைக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி சுண்டைக்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. கசப்பும் துவர்ப்பும் அடிக்கடி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுனா நல்லது. இப்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு. 2 நாள் ஆனாலும் கெடாது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.